கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவன், பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வதும் இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகோ. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் பேசி உரைத்ததாவது, பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள். திராட்சைக்காய்களை தின்றது யாரு? பிதாக்கள், தகப்பன்மார்கள். ஆனா பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழி. இது என்னது? பிதாக்கள் திராட்சைக்காய்களை சாப்பிட்டா பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இஸ்ரேல் நாட்டில் மிந்தி சொல்லப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டிலும் பழமொழி இருக்கிறது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பன் அறிவு, மகன் அறிவு என்று சொல்லக்கூடிய பதங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் திட்டம் செய்யுமாய் சொல்லுகிறார், திராட்சை காய்களை தகப்பன்மார்கள் சாப்பிட்டால் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று சொல்லக்கூடிய இந்த பழமொழி, இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிற இந்த பழமொழி இனி சொல்லப்படக்கூடாது. அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் எடுக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஆத்துமாக்களும், தகப்பன் ஆத்துமா, மகன் ஆத்துமா, பேரன் ஆத்துமா, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் செய்கிற ஆத்துமாதான் சாகும். தகப்பன் ஆத்துமாவா இருக்கலாம், மகனின் ஆத்துமாவா இருக்கலாம், அல்லது பேரனின் ஆத்துமாவா இருக்கலாம். ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து, இந்த பகுதியில நீதிமான் செய்யக்கூடிய கிரியைகள் என்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும், இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரைகளான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும், தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், தூர ஸ்திரீயோடு சேராமலும், ஒருவனை ஒடுக்காமலும், கொள்ளையிடாமலும் இருந்து, கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து, வட்டிக்கு கொடாமலும், பொலிசை வாங்காமலும், அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி, மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, என் கட்டளையின்படி நடந்து, என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், நல்லவன் நீதிமான் தான் வாழ்கிறானா, இல்லை துன்மார்க்கன் தான் வாழ்கிறானா? நீதிமானா என்ன செய்யணும், துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? எல்லாரும் வாழ்ந்தது போல்தான் இருக்கிறது. ஆனா நீதிமானுக்கு தான் அநேக துன்பங்கள் வருகிறது, துன்மார்க்கனுக்கு துன்பம் வருவதில்லை. அந்த ஸ்பாட்ல வராது. அல்லேலூயா.
நீதிமானுக்கு அநேக துன்பத்தின் வழியாக அவன் போய்க் கொண்டிருப்பான். துன்மார்க்கனுக்கு ஒரு துன்பம் வராது. அவன் காரியம் எல்லாம் சிறப்பா நடக்கும். இதனால ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி, நீதிமானா இருப்பதனால என்ன லாபம்? துன்மார்க்கனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கின்றாரே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது கூட அநேகம் சொல்லி வருகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் காதுல விழுது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை கேட்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தேசத்தில் இருக்கிறதா? இஸ்ரேல் ஜனங்கள், யூதயா ஜனங்கள் எல்லாம் இங்கே கேபார் நதியின் மேலே பாபிலோன் தேசத்திலே வந்து குடியிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள், அங்கே இருந்து கைப்பற்றப்பட்டு இங்கே கடந்து வந்தவர்கள், பிணைக்கைதிகளாய் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்குள் ஒரு கேள்வி, நீதிமானுக்கு என்ன கிடைக்கும்? துன்மார்க்கனுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் நீதிமானாய் வாழ்வதால என்ன லாபம்? அப்ப நீதிமானா எப்படிப்பட்ட குணமுடையவன் தான் நீதிமான்? துன்மார்க்கனா எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தேகம் அங்கே இருந்தது. அது இங்கேயும் இருக்கு. நம்முடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறார். அதுக்குதான் ஆண்டவர் விடை கொடுக்கிறார். நியாயத்தையும் நீதியும் செய்து, ஒருவன் நியாயத்தையும் நீதியும் செய்து, நீதிமான் என்ன செய்யணும்? நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும். அல்லேலூயா. மலையின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தால் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். அப்ப நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்கிறோம். நரகலான விக்கிரம் அங்க நிக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நரகலான ஒரு அசிங்கமான பதம். அல்லேலூயா. நரகலான விக்கிரகம் அந்த பக்கம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்துல திட்டம் தொழில் சொல்லி நரகலான விக்கிரகத்து பக்கத்துல நிக்காத. அப்படி அந்த கண்களை கொண்டு பார்க்காதே. மலையில் போய் சாப்பிடாதே. மலைகளும் இருக்கிற மலையிலும் விக்கிரகத்தை ஸ்தாபிச்சு அங்க விக்கிரகங்கள் இருக்கிறது. அங்க போய் விருந்து வச்சு அதுல சாப்பிடாத. நரகலான விக்கிரகங்களா உன் கண்ணை நோக்கிட்டு நிக்காத. அப்புறம் இவன் சும்மா பார்க்கல, இவன் அந்த விக்கிரகத்தை நமஸ்கரிப்பதற்காக போயிருக்கான் இஸ்ரேல் ஜனங்கள். அதைத்தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார். அல்லேலூயா. தன் அயலான மனைவியை தீட்டுப்படுத்தாமலோ, அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்த கூடாது. அவனவன் சொந்த மனைவி உடையவனாய் இருக்க வேண்டும். வரவெல்லாம் அவன் மனைவியோட வச்சுக்க. அடுத்த பக்கம் நினைச்ச கூடாது, நோக்கியே பார்க்க கூடாது. பவுல் சொல்லும்போது பாலிய சிநேகம், அதாவது சகோதர சிநேகத்துல இருக்கணும். மற்றவர்களால் சகோதரர்களாய் பாவிக்க வேணும். உன் உறவெல்லாம் உன் மனைவியோடு வைத்துக் கொள்ள வேண்டும், அந்நிய பெண்களோடு அல்ல. அவர்களை சகோதரிகளாக, மூத்தவர்களாக, இளையவர்களாக பாவிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த விதமான அப்போ இருதயத்தை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி பலப்படுத்தணும். இருதயத்தை பக்குவப்படுத்தி இது ரைட்டு இது தப்பு. ஆனா ஆரம்பத்துல யாருக்குமே இது விளங்காது. கர்த்தர் சொல்லி சொல்லி கர்த்தரை வசனத்தை படிக்கிறவங்களுக்கு தான் அது விளங்கும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு இது விளங்காது. இப்ப தீர்க்க தரிசன பகுதியை சொல்லும் பொழுது மற்றொரு மனைவிக்கு முன்பதாக பின்னால் நின்று கணைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற பதம் ஒன்று வேதத்தில் வருகிறது. அல்லேலூயா. ஆகவே சொந்த மனைவி தான் எல்லாம் உற வச்சுக்கணும். அடுத்தவங்களை ஏறெடுத்தோ தீமையான பார்வை பார்க்காம சுத்தமான பார்வை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த தூர ஸ்திரியோடு சேராமலோ. இப்ப திருமணம் முடிச்சு சொந்த மனைவியா இருந்தாலும் அவள் மாத விளக்கு உள்ள நேரத்துல போய் சேரக்கூடாது. அல்லேலூயா. எந்த உறவும்? திருமணம் முடித்தவர்கள். அல்லேலூயா. சொந்த மனைவியா இருந்தாலும் மாத விளக்கு இருக்கிற நேரத்துல, தீட்டான நேரத்துல போய் நீ சேர்ந்துகிட்டு இருக்க கூடாது. அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து மற்றவர்களை ஒடுக்க கூடாது. அல்லேலூயா. ஃப்ரீயா வாழ விடணும். எல்லாரையும் ஃப்ரீயா வாழ விடணும். நாம தான் பத்திரமா இருக்குன்னு சொல்லி மற்றாலெல்லாம் கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. நாம சேஃப்டியா இருக்கணும்னா மற்றாலெல்லாம்
ஒடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வேதம் சொல்லுது அவங்க ஃப்ரீயா விடு. அல்லேலூயா. ஒடுக்கிறவன் ஆவிக்குரியவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ளையிடாமலும் இருந்து ஒடுக்கிறவன், கொள்ளையிடுறவன், கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து, அப்ப கடன் வாங்கின ஒரு அடமானம் கொடுத்து கடன் வாங்கியிருக்கான். இப்ப பணத்தை அவன் திரும்பி கொடுக்கும் போது அந்த அடமானத்தை திரும்பி கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன் அடம் பிடிக்க கூடாது. அல்லேலூயா. தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து. அப்ப நம்முடைய ஆகாரம் நமக்கு அதிகமா இருந்தால் மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும். வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது. 10 பைசா வட்டி, 5 பைசா வட்டி அப்படின்னு சொல்லி இப்போ கவர்மெண்டே ஒரு குறைஞ்ச வட்டி கொடுக்கிறாங்க. இந்த உலக நாடுகள்லாம் கடன் வாங்குறது. இல்லையா? வட்டிக்கு கடன் வாங்குறது. அப்போ வட்டி என்பது உலகம் ஃபேமஸ் ஆயிட்டு. எப்படியும் ஒரு லோன் போட்டு அதுக்கு வட்டி வாங்காம எந்த கம்பெனி விடுகிறது இல்லை. ஆனா வேதம் சொல்லி தனிப்பட்ட முறையிலே நீ பணத்தை வட்டிக்கு கொடுத்து வாங்காதே என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொலிசை வாங்காமலும். லஞ்சம் வாங்க, ஒரு காரியத்தை செய்து முடிக்க லஞ்சம் வாங்குதல். ஒரு அரசாங்க ரீதியில அவங்க அரசாங்க சம்பளம் வாங்குவாங்க. ஆனா இங்க சில காரியம் அது செய்ய வேண்டிய கடமை செய்வதற்கு அவர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள். அது வாங்கக்கூடாது. அது நீதிமானுக்கு அழகல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. அநியாயமான காரியத்துக்கு உடன்படக்கூடாது. மனிதனுக்குள்ள வழக்கு இருந்தால் உண்மையாய் தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு சில சலுகைய பண்ணுகிற ஒரு வழக்கம் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு இன்னொரு மாதிரியும். ஆனா வழக்குன்னு வரும் பொழுது கரெக்டா விசாரிச்சு வழக்க தீர்க்கணும். உறவினர்கள் என்று இரத்த சம்பந்தமான என்று சொல்லி அந்த இடத்துல வழக்கை ஏற்றத்தாழ்வாய் அநீதியாக அநியாயமான வழக்காக இருக்கக்கூடாது. இல்லையா? அந்த தீர்ப்பு சரியாக இருக்க வேண்டும். நீதி நியாயத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லார். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாக, அவனே நீதிமான். இப்போ என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு. அப்ப ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகள் பிரதான கட்டளைகள். அதற்குள்ள 964 கட்டளைகள் இருக்கலாம். 900க்கு மேற்பட்ட கட்டளைகள் இருக்கிறது. அதெல்லாம் எண்ணாகமும் உபாகமத்துல லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் கட்டளை, என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்த வேத வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். நியாயங்கள், ஆண்டவருக்கு நியாயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும். இப்போ பைபிளை படித்து தியானம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். அல்லேலூயா. பைபிளை படிச்சு மனப்பாடம் பண்ணி அதை தெளிவாக விளக்கி புரிந்தவர் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரியாதவரை படித்து புரிந்து கொள்ளணும். இப்படி இந்த வேதத்தை படித்தாதான் ஆண்டவர் நியாயங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேத வசனமே படிக்காம ஒருவன் நீதிமானாய் வாழ நினைப்பது தவறு. அல்லேலூயா. அவன் ஏகப்பட்ட பிழைகளோடும் குறைகளோடும் இருந்து தேசத்துக்கு ஒரு சாபமாக இருப்பான். அப்ப வேத வசனம் படிச்சு அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு ஏற்றபடியாக காரியங்களை நிகழ்த்த வேணும். அது வேத வசனத்துல இருக்கும். அல்லேலூயா. அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பிழைப்பான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் பிழைக்க வைப்பார். தீர்க்கமா சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். கிராமத்துக்குள்ள சந்தேகம்னா, வீட்டுக்குள்ள சந்தேகம்னா, வீதியில சந்தேகம்னா, தேசத்துல சந்தேகம்னா,
உங்களுக்கு அந்த சந்தேகம் வேண்டாம். நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துவனும் மேற் சொல்லிய கடமையின்படி நடவாமல் இவையை ஒன்றுக்கொப்பானதை செய்கிறவனாயிருந்து மனைவின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடமானத்தை திரும்பக்கூடாமல் நரகனான விக்கிரங்களாக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தகப்பன் நீதிமானாய் இருந்து மகன் அவனுக்கு பிறக்கிற மகன் அந்த நீதிமானுக்குரிய தகுதியை இழந்து ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தெல்லாம் மீறி நடந்தால் அவன் சாகவே சாவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கு. இது தகப்பன் மகன். இப்ப 2வது ஆண்டவர் சொல்கிறார் 14வது வசனம், பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்யலா பாவனை கண்டு தான் அவையின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. இப்ப தகப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகனுக்கு ஒரு மகன் வருகிறான். அவன் தன் தகப்பன் இந்த பாவத்தெல்லாம் செய்தபடினால அவன் அநேக கஷ்டங்கள் தேவனுக்கு விரோதமான கிரியை செய்தபடியா தேவ தண்டனை அவனுக்குள் வந்ததுனால அவன் சீரழிந்து விட்டான் என்பதை கண்ட அவனுடைய மகன் அதை கண்டு நான் அவையின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து அவன் அந்த பாவத்தை செய்யாம, ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப குடிகார பிள்ளைகள்லாம் சில வீட்டுல குடிச்சிருந்தாங்க. குடிகாரனுடைய பிள்ளைகள் குடித்ததுனாலே அந்த குடும்பம் சீரழிந்து கணவன் மனைவி சண்டை வந்து அந்த குடும்பம் சீரழிந்தனால பிள்ளைகளாம் வேதனையோடு தெருவில் நின்று தகப்பன் குடித்த அந்த குடியை நான் குடிக்க மாட்டேன், அதனால என் தாய்ப்பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல என்பதை அறிந்த பிள்ளைகள் அந்த குடியை வெறுப்பார்கள். ஆனா சில இடத்துல தகப்பன் குடிக்கிற மாதிரியே பிள்ளையும் குடிச்சு கூத்தடிச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கிறது. அவங்க நீதிமான் அல்ல. தகப்பனுடைய பாவத்தை பார்த்து விலகி ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலையின் மேல் சாப்பிடாமல் இஸ்ரவேல் வம்சத்தார் நரகலான விக்கிரகங்களுக்கு தன் கண்களை ஏறெடுத்தான். தன் தகப்பனுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனை ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவருக்கு நோ உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியை பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயத்தின்படி செய்து என் கட்டளையின்படி நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்திற்கு சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் தகப்பனும் என்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்கள் நடுவிலே செய்தபடினாலே இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமைக்கிறதில்லையோ என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தை நீதியும் செய்து என் கட்டளையின்படி கை கொண்டு அவையின்படி செய்தனால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் தீர்க்கமான ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தகப்பன் தீமை செய்து பிள்ளைகள் அதை பார்த்து பயந்து நடுங்கி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா இந்த நாட்களை பார்க்க தகப்பனுடைய பாவத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசனுக்கும் ஜனங்களுக்கும் போதிக்கிற பொழுது உங்கள் தகப்பனுடைய அக்கிரமத்தை நிறைவாக்குகிறீர்கள். போங்க நிரப்புங்க. உங்க தகப்ப ஒரு அண்டா நிறைய பாவம் செஞ்சா நீயும் அதே அண்டா நிறைய பாவம் செய். உன் தகப்பனுடைய அக்கிரமத்தை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை யூத ஜனங்களை பார்த்து கண்டித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கண்டிக்கிற தேவன். அப்போ தகப்பன் எந்தெல்லாம் பாவத்தையோ அந்த பாவத்தை, அதாவது தேவனுக்கு பயம் இல்லாம தகப்பன் விழுந்த இடத்திலே பிள்ளைகளும் விழுவார் என்று சொன்னால் அவன் நீதிமான் பிள்ளை அல்ல. அல்லேலூயா. அவன் துன்மார்க்கன். அவன் சத்துருவான இதர பிசாசுல இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு இந்த பைபிளை சாத்தான் நல்லா படிச்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. செய்யும் சொல்றத செய்ய விடக்கூடாது.
செய்யாதுன்னு சொல்றத செய்ய வைக்கணும். அவனை சாத்தான திட்டம். ஓகே, இந்த பைபிள ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? செய்ய வேண்டியதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை செய்ய வேண்டியதை செய்ய விடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்ய வைக்கணும் அப்படின்னு அவன் எளிதாக கற்று வச்சிருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப தகப்பன் பிள்ளைக்கு வலிமை இல்லை, பிள்ளை நீதிமானாய் மாறுவதற்கு வழி இல்லை, ஆண்டவரை இரக்கமில்லை, ஆண்டவரை கிருபை கிடைக்கவில்லை, இவன் ஆண்டவரை கிருபைக்காய் கெஞ்சவில்லை, ஆண்டவருக்கு சென்று புலம்பவில்லை, ஆண்டவரை பாதத்தை பிடிக்கவில்லை, வேதவசத்தை படிக்கவில்லை, சபைக்கு செல்லவில்லை என்பானால் தகப்பன் செய்த அத்தனை பாவத்தையும் பிள்ளையை செய்ய வைக்கும்படி சத்துரு கிரியை செய்வான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிரி உங்களோடு கூட இருந்து பழகி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உங்க கூட இருந்து நடிச்சு எந்த இடத்துல கொண்டு தள்ளலாம், எந்த இடத்துல விழத்தலாம் சொல்லி எதிராக பிசாசான நினைத்து கொண்டிருக்க அவன் செயல்பட்டு எல்லாருக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பற்றி ஆண்டவருக்காய் வாழ்ந்து தீர்மானம் எடுக்கணும் மாத்திரம்தான் அவர் எதிர்நீச்சல் போட்டு நீதிமானாய் மாற முடியும். இது ஒரு ஃபார்முலா. அல்லேலூயா. பாவ பிரமாணம் கிரியை செய்கிறது. நியாய பிரமாணத்தால் பாவ பிரமாணத்தை மீற முடியவில்லை. ஆகவே ஆவியின் பிரமாணத்தில் நாம் கடந்து வருகிறோம். இந்த ஆவியின் பிரமாணத்தால் இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர் இரத்தத்தால் பாவ மன்னிப்பு, அவர் மேல உள்ள அன்பு, அவருடைய வார்த்தையில் அவருடைய நாமத்தினால் அசுத்தாவியை துரத்துதல், ஜெபித்தல், துதித்தல், ஸ்தோத்திரித்தல், ஆராதித்தல், கர்த்தரை மகிமைப்படுதல், உயர்த்துதல், ஊழியர் செய்தல், கர்த்தருடைய ஊழியத்தை ஷேர் பண்ணுதல், இப்படி ஒரு ஐக்கியமாக இருந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற பொழுதுதான் நாம நீதிமானாய் வாழ முடியும். அல்லேலூயா. இது ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்து ஆவியின் பிரமாணத்தின்படி ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அல்லேலூயா. நீங்க துன்பம் வந்துட்டா அப்ப ஜெபம் பண்ணல, அதிகமா ஜெபிக்கிறோம் சொல்லி நேரம் எடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. மணி கணக்கில் ஜெபிக்கணும். கொஞ்சம் ஜெபிச்சா கொஞ்சம் வல்லமைதான், அதிகமா ஜெபிச்சா அதிகமா வல்லமை. கொஞ்சம் ஜெபிச்சா ஒரு அடிதான் பிசாசு ஓடுவான், அதிகமா ஜெபித்தா 100 அடிக்கு அந்த பக்கம் ஓடிடுவான். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கு அவன் மேல் தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப தகப்பனுடைய அக்கிரமத்தை பிள்ளை சுமக்கல. என் தகப்பன் பாவம் பண்ணிட்டான், என் தாய் பாவம் பண்ணிட்டா, அதனாலதான் நான் கஷ்டப்படுகிறேன் என்பதல்ல. அல்லேலூயா. நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பிள்ளைகள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய காரியத்தில் வேதவசனம் படிச்சு கர்த்தர்கிட்ட பிரியமா இருக்கிறார்களா? கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறார்களா? கர்த்தருக்காய் வாழ வேண்டும் தீர்மானம் எடுத்திருக்கிறார்களா? நீதிமானுக்குரிய செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று ஆராய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீதிமான் நீதி அவர்கள் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கு அவர்கள் மேல் தான் இருக்கும். அப்ப நீதிமானுடைய நீதிகள் நீதிமான்கிட்ட இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கம் துன்மார்க்கிட்ட இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப 21 வசனம், துன்மார்க்க தான் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி என் கட்டையெல்லாம் கை கொண்டு நியாயத்தை நீதியும் செய்வானாகி அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கம் செய்து வருகிற காலகட்டத்தில் இதெல்லாம் துன்மார்க்கம் என்று கர்த்தர் உணர்த்தும் பொழுது, இல்ல அவன் உணரும் பொழுது, இல்ல அவனுக்கு புத்தி வரும் பொழுது, இதெல்லாம் செஞ்சோம்னா நாம செத்து போயிடுவோம், தேவ தண்டனை நம்ம மேல வரும்னு தெரிஞ்சு அந்த துன்மார்க்கத்தை செய்யாம அவர்கள் நீதிமானுக்குரிய கிரியை செய்தால் அவர்கள் பிழைக்கவே பிழைப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை பிரதிபலிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஒருவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆளுகை அவனுக்குள் வர வேண்டும்.
சுவிசேஷத்தின் வல்லமை அவர்களுக்குள் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் துன்மார்க்கத்தை விடுகிறான், ரட்சிப்பின் பாதையில் நடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இந்த காலகட்டத்தில், புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் துன்மார்க்கமாய் இருந்தவர் மனம் திரும்பி நீதிமானுக்குரிய கிரியை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி, நற்செய்தியின் வல்லமையின்படி, சுவிசேஷத்தின் ஆற்றலின்படி அவன் மனம் திரும்பி துன்மார்க்கத்தை விட்டுவிட்டு நீதிமானுக்குரிய கிரியை செய்ய அந்த வழிக்கு கடந்து வருகிறான். அல்லேலூயா. அவன் செய்த எல்லா மீன்களும் நினைக்கப்படுது, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். அப்போ முதல்ல அவன் துன்மார்க்கமா இருந்து துன்மார்க்கம் செஞ்சான். இப்ப துன்மார்க்கத்தை விட்டுட்டு நன்மையை செய்கிறான், நீதியை செய்கிறான். ஆகவே அவனுடைய துன்மார்க்கத்தை விட்டபடினாலே இப்ப அவன் நீதிமான். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்க கிரியெல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. இப்ப நீதிமானா இருக்கிறபடி அவன் பிழைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கன் சாகு எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கன் சாகு எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. அப்ப துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவதை கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்த தீமையான வழியை விட்டு, துன்மார்க்கமான வழியை விட்டுட்டு நீதியான வழியில, கர்த்தருடைய வழியில வருவது, வாழ்வுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஓமையில கெட்ட குமாரன் தகப்பட்ட போய் சொத்துக்கெல்லாம் வாங்கிட்டு மனம் போல் ஜீவிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போனான். ஏன்னா உள்நாட்டில் இருந்தா தகப்பன் பார்த்துருவான், அண்ணன் பார்த்துருவான். தகப்பன் பார்க்க பாவம் செய்ய முடியாது, அண்ணன் பார்க்க பாவம் செய்ய முடியாது என்பதனால அவன் தூர தேசத்துல போய் உட்கார்ந்து தன் இஷ்டப்படி பாவம் செய்தான். வேதம் சொல்லுகிறது, வேசித்தனமாய் அலைந்து அவன் பணத்தை செலவழித்து காலி பண்ணிட்டான். அவனுக்கு பன்றியின் தவிடு கூட கிடைக்கல. அந்த தேசத்துல பஞ்சம் கொடுமையாய் வந்தது. ஆனா அவன் யோசித்தான். ஒரு நாள் புத்தி அவனுக்கு வந்தது. தன்னுடைய தகப்பன் வீட்டில வேலை பார்க்கிறவர்களுக்கு கூட நிறைவான சாப்பாடு கிடைக்கி, எனக்கு பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்கல என்று யோசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யோசித்த பொழுது தன் தகப்பன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவருக்கு பிரியமா இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து கடந்து வந்தான். அல்லேலூயா. இப்படிதான் அந்த வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வேதம் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்து அப்படியே தீர்க்கதரிசி ஆகமங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்குள்ளாக கடந்து வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்த துன்மார்க்கன் செய்த சகல அறிவுறுப்புகளை செய்வானாகி அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதியும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலையும் அவன் செய்த தன் பாவத்திலையும் சாவான். நீங்களோ ஆண்டவருடைய வழியை செம்மையாய் இருக்கவில்லை என்றீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ, உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதிமானை குறித்து சொல்லுகிறார். அவன் முந்தி நீதிமானாய் இருந்தான். ஆனா காலம் போக போக அவன் நீதியை விட்டுவிட்டு, நியாயத்தை விட்டுவிட்டு துன்மார்க்கமான வழியை திருப்பப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களை வாலிபத்தில் பார்க்கிற ஒரு 30 வயசு வரைக்கும் நீதி நியாயம் பேசுவாங்க, கௌரவமா இருப்பாங்க. 30 வயசு ஒரு 40, 50, 60 போன சுயநலமா ஆயிடுவாங்க. எப்படியாவது நல்லா ஆயிடுச்சு குறுக்கு வழியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப நீதிமானாய் இருந்து துன்மார்க்கனாய் மாறுகிற பொழுது அவன் செய்த நீதி நினைக்கப்படுவதில்லை. ஃபைனலா என்ன ரிப்போர்ட்? ஃபைனல் ரிப்போர்ட் தான் முக்கியம். மனித வாழ்க்கையில நீ தொடர்ச்சியாய் நல்லவனாய் இருந்தாயா? வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தன்னுடைய அந்திய காலத்திலே ஆண்டவருக்காக தான் ஆவியை கொண்டிருந்த அந்த நீதி, நியாய, ரட்சிப்பு அந்திய காலத்திலே தன்னுடைய வயசான நாட்களிலும் அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறான். அல்லேலூயா. அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதி செய்வானாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நீதிமான் தன் நீதி விட்டு விலகி அதிலே சென்றால் அவன் செய்த அவன் தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். அவன் எச்சரிப்படைந்து நான் செய்த எல்லா நிலையிலும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், சாவதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவர் வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாயிராதோ, உங்கள் வழிகள் என்னவோ செம்மை அல்லாதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் வழி செம்மையாத்தான் இருக்கு, ஓ வழிதான் செம்மை இல்லை. அல்லேலூயா. உன் வழியில் செம்மை இல்லாதா இருந்து என் வழியை குறை சொல்ல உனக்கு அருகதை இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய நியாய தீர்ப்போ இல்ல தண்டனையோ இல்ல ஒரு தியாகமோ என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அடி வாங்கும் பொழுது, பிரச்சனை வருகிறது, பாடு வருகிறது, உபத்திரம் வருகிறது, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு இவ்வளவு தண்டனை வருக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு எதிர் கேள்வி கேட்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணையா, எங்களை இப்படிலாம் சோதிக்கிறீர, இவ்வளவுலாம் கஷ்டம் வருக, கஷ்டம் போயின்னு பார்த்தா போக மாட்டேங்க, தொடர்ந்து கஷ்டம் எங்களோ பின்னாலே வந்துகிட்டு இருக்க, நாங்க என்ன பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறதான ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வழிகள் செம்மையான வழிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வழிகள் செம்மை இல்லை என்று ஆண்டவர் அறிவித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா நீதிகளையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப எல்லாம் மீறுதல், அக்கிரமம், அநீதி, துன்மார்க்கம் இதை விட்டு நீங்க மனம் திரும்புங்க, அப்போ நீங்க செஞ்ச அக்கிரமம் உங்களுக்கு கேட்டுக்கு காரணமா இருக்காது. அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சபையில பாவறிக்கை செய்து ஆண்டவர் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உங்கள் பழைய அக்கிரமங்கள் உங்களை பின்தொடராது. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு நடக்கும், ஆவிக்குரிய போராட்டம் நடக்கும். நம்ம ஆத்மா ரட்சிப்புகள் வழிநடத்துவதற்காக நாம் மற்ற ஆத்மாக்களுக்கு சாட்சியா இருப்பதினாலே பிசாசு போராடுவான். பிசாசு போராட்டம் அது தனி ரகம். அல்லேலூயா. அது நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு தான் இப்படி வந்துட்டு தப்பா நினைக்க கூடாது, அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் வராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகினுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப துரோகம், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினவர்கள் அந்த துரோகத்திலிருந்து மனம் திரும்பணும். நீ எதுலெல்லாம் ஆண்டவருக்கு துரோகம் பண்ண, அப்ப வேதோசம் படிச்சு எதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுமோ அந்த துரோகத்திலிருந்து விலகி ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. புது இதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். அப்ப முதல் ஆண்டவர் வேதத்துல புதிய ஆவியையும் புதிய இதயத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்துல புது இதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். நாமளும் பிரயாசப்பட வேண்டும். நாம இருதயம் புதுமை அடைவதற்கு, புது இருதயமாய் மாறுவதற்கு, நம்முடைய ஆவி புது ஆவி பரிசுத்த ஆவியாய் மாறுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியை அனலாயிருங்கள், ஆவி அவித்து போடாதிருங்கள். அல்லேலூயா. நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்கள், ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க குளிர்ந்து பாவம் பண்ணாதபடிக்கு நீங்க சுறுசுறுப்பா ஆவியில் அனலாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாவி நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்க ஏற்கனவே பாவத்தினால தான் அந்த சாபம் வந்தது. அவர்கள் நரைகளான விக்கிரகம், மலையில போய் சாப்பிடுறது, ஆண்டவர் சொன்ன நீதிமானுக்குரிய எந்த தகுதி அவங்கள்ட்ட இல்லை. அதனால தான் அவன் நாடு கடத்தி அவர் தேசத்திலெல்லாம் பல தேசத்தில் சிதறடிக்க பண்ணி இப்படி அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் நின்று அவர்களை திருத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷப்படுத்துகிற பொழுதும் ஆசீர்வதிக்கிற பொழுதும் கர்த்தர் நின்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீதிமானை விட்டு விலகி துன்மார்க்க ஜீவிக்கிற பொழுதோ ஆண்டவர் தண்டனை கொடுத்து நான் உன்னை தண்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தண்டனை நீ விலகி நீதிமானாய் இருக்க வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். துன்மார்க்குடைய சாமி நான் விரும்புகிறதில்லை, அவன் நீதிமானாய் மாற வேண்டும், அவன் அப்பொழுது அவன் பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ நீதிமானாய் மாறிவிடு, நீதிமானில் நிலைத்திரு, கனி கொடு, முடிவுரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை வழங்குவாராக. ஆமென்.